2026 தேர்தல் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நடந்தது. இதுல மெயின் பிளேயர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் தான். நான் திரும்ப திரும்ப தளபதி விஜய் அவர்களை பத்தி பேசுறதால நான் என்னமோ அவருடைய மிகப்பெரிய சொம்பு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு சென்டர் ஆஃப் ஆக்சஸே தளபதி விஜய் அவர்கள் தான். அவரை பேஸ் பண்ணி தான், அவரை மையமா வச்சுதான் இந்த 2026 தேர்தல் அப்படிங்கிறது முடிவு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதனாலதான் நான் மறுபடியும் ஒரு ஒரு இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு ஃபேக்டரா அவர் இருக்கிறாரு. முக்கியமான கீ பிளேயரா அவர் இருக்கிறாரு. எந்த டாபிக் எடுத்தாலும் அவரை நம்ம இக்னோர் பண்ணிட்டு வேற ஒரு அரசியல் தலைவரை பத்தியோ இல்ல அரசியல் கட்சியை பத்தியோ பேச முடியாத நிலைமைய இன்னைக்கு அவர் ஒரு விஷயத்த ஏற்படுத்தி இருக்கிறாரு. ஸோ இந்த 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் பக்காவா நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்களுடைய மைண்ட் செட், ஒவ்வொரு கட்சியினுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்களால என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு நல்லது பண்ண முடியுமோ அது கடைசி நேரத்தில் நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணாங்க. இந்த 4 வருஷத்திலும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே நிறைவேற்றப்படாவிட்டாலும் முக்கியமான வாக்குறுதிகள் எல்லாமே நிறைவேற்றினாங்க. குறிப்பா நான் சொன்ன மாதிரி அந்த லாஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸ்ல நிறைய விஷயங்கள் நிறைவேற்றினாங்க. ஸோ அவங்களுடைய மைண்ட் செட் தேர்தலுக்கு முன்னாடி மறுபடியும் நாங்க தான் ஆட்சியை பிடிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் இப்ப என்னன்னா அவங்களுடைய மைண்ட் செட் ஒரு எய்தர் எஸ் ஆர் நோ அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்கிறாங்க. இப்ப இந்த எக்ஸிட் போல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவோ போல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு டு பி ஃப்ராங்க் 60 to 75% எக்ஸிட் போல்ஸ்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆதரவா அவங்க தான் மறுபடியும் தமிழக மக்களை ஆட்சி செய்ய போறாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்தாலும் சில இடங்கள்ல டபுள் டிஜிட்ல இருக்குது. பெரும்பான்மை அவங்களால டச் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனாலதான் அவங்களுடைய தொண்டர்கள் கொஞ்சம் கலக்கத்துல இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த விஜய் ஏதாவது மாத்தி அமைச்சிருவாரோ இல்ல ஏடிஎம்கே மறுபடியும் நம்மளை பீட் பண்ணிட்டு அவங்க ஆட்சி அமைச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு கலக்கம் டிஎம்கே தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் இருக்கு. பட் தலைவர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் ஐயா அவங்க என்ன சொல்றாங்கன்னா பாத்தீங்கன்னா நாங்க தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி கான்பிடண்டா இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய மனநிலைமை அப்படியே இருக்குது. ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் 2011 to 2016 அவங்களுடைய ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் 2016 எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் வெளியே வருது. அப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா முடிஞ்சு ஏடிஎம்கே கதை முடிஞ்சு இனிமே அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சிம்பிளா இதை நீங்க நம்பாதீங்க, ரிசல்ட் வரட்டும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க என்ன கான்பிடென்ட்ல சொன்னாங்கன்னு தெரியல. 2016 மறுபடியும் ஏடிஎம்கே ஆட்சி அமைச்சது. ஸோ இன்னைக்கு என்னதான் நம்ம எடப்பாடி ஐயா அவர்களை அவரு ஏதோ ஒரு குறுக்கு வழியில வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் அவர் மேல இருக்குது. பட் அது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு டேட்டுக்கு ஏடிஎம்கேவை லீட் பண்றதுக்கு அவரை விட்டா வேற யாருமே கிடையாது. ஒரு எம்ஜிஆர் அவர்கள், அடுத்து ஜெயலலிதா அவர்கள், அடுத்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொண்டர்கள் எல்லாம் கலக்கத்துல இருக்கிறப்போ நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் மேல ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் நிலையெல்லாம் வச்சாலும் ஓரளவு இந்த 4-5 வருஷத்துல தன்னை ப்ரூஃப் பண்ணிட்டாரு. அதே மாதிரி இந்த 234 தொகுதிகளை எனக்கு தெரிஞ்சு 234 தொகுதிகளையும் கவர் பண்ண ஒரே தலைவர் பாத்தீங்கன்னா இந்த வயசுலயும் 72 வயசுலயும் எடப்பாடியார் அவர்கள் தான். ஸோ அதனாலேயே அவர்களுக்கான வெற்றி கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இட் த சேம் டைம் சிலர் என்ன சொல்றாங்கன்னா அவங்க எடுத்த மிகப்பெரிய தவறான முடிவு பாத்தீங்கன்னா பாஜக கூட அலைன்ஸ் வச்சது. ஸோ அதனால பாஜக வெறுப்பாளர்கள் ஏடிஎம்கேயும் வெறுப்பாங்க. அதனால அவங்களுக்கான அந்த ஓட்டு விழாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய மைண்ட் செட் இப்படி இருக்குது. இந்த நம்ம நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2009 2010 அந்த கட்சி ஆரம்பிச்சது. 11 வருஷம் 20 வருஷம் 11 வருஷம் பயங்கரமா கஷ்டப்பட்டாங்க. 2021 பாத்தீங்கன்னா எல்லா மக்களும் டக்குனு ஒரு ஆதரவு அலை திரும்பும் இல்லையா, அந்த மாதிரி அந்த கட்சி மேல ஒரு ஆதரவு அலை திரும்பிடுச்சு, ஒரு அனுதாப அலை திரும்பிச்சு. 8% ஓட்டு வாங்கினாங்க. 38 லட்சமோ 28 லட்சமோ சம்திங், இஃப் ஐம் நாட் ராங், தப்பா இருந்தா நீங்க திருத்துங்க. அத்தனை லட்சம் ஓட்டுகள் பாத்தீங்கன்னா வாங்கினாங்க. ஸோ அவங்க ஒரு மெயின் பிளேயரா இந்த எலெக்ஷன்ல 2026 இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்போ இவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு என்னன்னா, யாரு வேணாலும் என்ன சொல்றது களத்துக்கு வந்தாலும் அவங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், ஒரு அவங்கள பாக்குற ஒரு அடிமட்ட தொண்டனா ஒரு சாதாரண மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பேசுறேனே, அவங்க என்ன பண்ணிருக்கணும், அவங்க பண்ண மிகப்பெரிய தப்பு என்னன்னா தளபதி விஜய் அவர்களை
தாக்கி பேசினது தான். அவர் வந்துட்டு என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, அவர் தாக்கி பேசுறதா இருந்தா எல்லா தலைவர்களையுமே தாக்கி பேசிருக்கணும். பட் ஒரு ஒரு நியூ பிளேயர் இப்பதான் வந்திருக்கிறாரு, அவரை ஏன் இவ்வளவு போட்டு தாக்கணும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்குது. குறிப்பா வந்துட்டு யூடியூப் வச்சு நடத்திட்டு இருக்கிற நம்ம அண்ணன் சடை துரைமுருகன் அவர்கள், அவங்களும் பாத்தீங்கன்னா பயங்கரமா பேசியிருந்தாங்க. சில விஷயங்கள் அக்செப்டடா இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண பாமர மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஏற்கனவே அவரை வந்து டிஎம்கேவும் ஏடிஎம்கே போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து என்னன்னா இவங்களுடைய தரப்புக்கு வந்துட்டு இவ்வளவு விஷயங்களை காயப்படுத்துற மாதிரி ஒரு மனுஷனைய தனிநபர் தாக்குதல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டு மக்கள் வந்துட்டாங்களோ, அப்ப இவங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் எல்லாத்தையுமே வந்துட்டு மக்கள் மறந்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் இருக்குது. அதற்கான ரிசல்ட் இது வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான். அதுக்கான ரிசல்ட் பாத்தீங்கன்னா 2026 எலெக்ஷன்ல தெரியும். எய்தர் அவங்க 8% மேல ஓட்டு வாங்கி ஏதாவது ஒரு சில இடங்கள்ல ஜெயிச்சு சீட்டு பிடிக்கலாம். இல்ல அப்படின்னா வந்து எனக்கு தெரியல ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எக்ஸிட் போல்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா எல்லா சர்வே எடுத்த எந்த நிறுவனமுமே அவங்கள பிற கட்சிகள் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் சேர்த்தது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 2021 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 3வது பிரதான பெரிய கட்சி பாத்தீங்கன்னா நம்ம நாம் தமிழர் கட்சி. பட் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸிட் போல்ஸ்ல டிஎம்கே, ஏடிஎம்கே, அடுத்து டிவிகே வருது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம என்டிகே வந்து லிஸ்ட்லேயே சேர்க்கல. ஸோ காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியல. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லிட்டேன், என்னுடைய கண்ணோட்டத்துல. ஸோ ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய மைண்ட் செட், அவங்கள வந்துட்டு மக்கள் ஏன் நிராகரிச்சாங்க, இல்ல நிராகரிக்க போறாங்களா, இல்ல மேபி என்னுடைய பாயிண்ட் தப்பா கூட இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆஃப்டர் ரிசல்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம டிவிகே தளபதி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் வந்து ஒரு 33 வருஷமா சினிமால இருந்தான். கடைசி 13-10 வருஷமா அவன் எவ்வளவு அடி அடிக்கணுமோ அடிச்சுங்க. நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் என்ன பண்ணாலும் ஏன்டா அப்படி அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தெரியும். அவர் ஏன்டா இவ்வளவு இது பண்றீங்க, பாவண்டா அந்த மனுஷன் அப்படிங்கிற மாதிரி தோணும். பட் ஒருத்தன் அரசியலுக்கு உள்ள வந்தா எவ்வளவு அடி அடிக்க முடியுமோ அத்தனை அடிகளையும் வடிகளையும் 10-13 வருஷமா வந்துட்டு அவர் அடிச்சு இந்த இரண்டு கட்சிகளுமே பாத்தீங்கன்னா அவரை பட்ட தீட்டி இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த பட்ட தீட்டினதாலதான் இன்னைக்கு அவர் வந்து அவருடைய அந்த விக்ரவாண்டி மாநாடுலேயே சொல்லியிருந்தாரு, இந்த பர்சனல் அட்டாக்கு, சமூக வலைதளங்களை என்னை பத்தி தப்பா பேசுறது, இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் எல்லாமே நடக்கும். எல்லாத்துக்குமே வந்து நான் ரெடியா தான் வந்திருக்கேன். ஸோ தேர் இஸ் நோ லுக்கிங் பேக் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறீங்கன்னா 100% வந்துட்டு பண்ணியிருக்காரு. அவர் மேல எவ்வளவோ அலிகேஷன்ஸ் வைக்க முடியுமா, நான் ஃபால்ஸ் அலிகேஷன் சொல்ல வர அவர்கிட்டையும் சில தவறுகள் இருக்குது, சில தப்பான முடிவுகள் வந்துட்டு அவரும் பண்ணாரு. ஜஸ்ட் பிகாஸ் அவருடைய ஃபேன் அப்படிங்கிறதால அவர் பண்ணது எல்லாமே கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்க வரவில்லை. எவ்வளவு தவறான முடிவுகள் இருந்தாலும் அதை மறுபடியும் திருத்திக்க ட்ரை பண்ணாரு பாத்தீங்களா, அந்த விஷயங்கள்ல தி கிரேட். ஒரு புது பிளேயரா வந்துட்டு அவர் சூப்பரா தன்னுடைய வேலையை வந்துட்டு கரெக்டா பண்ணாரு. யாரு என்ன சொன்னாலும் என்னுடைய வழி இதுதான் அப்படிங்கிறத வந்துட்டு கரெக்டா வந்துட்டு பிளான் பண்ணி கரெக்டா வந்துட்டு மூவ் பண்ணாரு. அந்த மூவ் பண்ணதுக்கான ரிசல்ட் கரெக்டா வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த எக்ஸிட் போல்ஸ்ல வந்துட்டு நிறைய இடங்கள்ல அவருக்கு டபுள் டிஜிட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப மினிமலான ஒரு நிறுவனங்கள் மட்டும்தான் அவருக்கு சிங்கிள் டிஜிட்ல வந்துட்டு ரிசல்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மேக்சிமம் ஒரு 65% மேல பாத்தீங்கன்னா டபுள் டிஜிட்ல தான் வரும்னு சொல்றாங்க. சில இடங்கள்ல 40 to 45, 50 சீட் வரும்னு சொல்றாங்க. ஒரே இந்தியன் ஆக்சஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்சஸோ சம்திங் கரெக்டா எனக்கு தெரியல, நான் படிக்கிறேன். ஸோ அதுல மட்டும்தான் அவர் வந்து 110 to 120 சீட்டு வாங்கி ஆட்சியை பிடிக்கிறதுக்கான எல்லா தகுதியும் அந்த கட்சிக்கு இருக்கு. எங்களுடைய போல் ரிசல்ட் இதுதான் அப்படின்னு சொல்றப்போ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியப்பட்டாங்க. எல்லா நிறுவனங்களும் டபுள் டிஜிட் மட்டும் கொடுக்குறப்போ இவங்க மட்டும் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் டிஜிட் கொடுத்து ஆட்சி பிடிக்கிறதுக்கான எல்லா தகுதியுமே இருக்கு, இவர் ஒரு கிங் மேக்கரை தாண்டி கிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் டு பி ஃப்ராங்க், ஒரு ரசிகரா இல்லாம மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவருக்கு நிறைய ஓட்ஸ் வந்துட்டு ஸ்பிளிட் ஆயிருக்கு அப்படி கேட்டீங்கன்னா எஸ், ஸ்பிளிட் ஆயிருக்கு. மெயினா இந்த சிறுபான்மையினர் மக்கள், அப்புறம் வந்து இந்த பட்டியலினத்தவர்கள், நிறைய கிறிஸ்டியானிட்டி ஓட்ஸ், அப்புறம் இந்த நியூ ஓட்டர்ஸ், 18 வயது பூர்த்தி அடைந்த நியூ ஓட்டர்ஸ் உடைய அந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டர்ஸ் உடைய அந்த ஓட் பாத்தீங்கன்னா பல்கா வந்துட்டு ஸ்பிளிட் ஆயிருக்கு. அதே மாதிரி நிறைய இடங்கள்ல குழந்தைகள் தன்னுடைய பேரண்ட்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தன்னுடைய குழந்தையுடைய மனசு புண்படுத்தக்கூடாது, காயப்பற்றக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்களுக்காக நிறைய பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா தங்களுடைய ஓட்டை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு போட்டிருக்கிறாங்க. இது மாரலா இது தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், தப்பு தான். பட் ஏதோ ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அவரை வந்து மக்களுக்கு வந்து பிடிச்சிருக்குது, குழந்தைகளுக்கு வந்துட்டு கனெக்டட் ஆயிருக்குது. சினிமாவில் மட்டும் கிடையாது, அரசியலையும். ஸோ அதனாலதான் இந்த விஷயம் நடந்திருக்கு. அது இல்லாம வந்து
நிறைய ஓட்டர்ஸ் ஃபாரின்ல இருந்து வந்துட்டு வெளிநாடுல செட்டில் ஆயிருப்பாங்க இல்லையா, பல வருஷங்களா வந்துட்டு ஓட்டர் ஐடியா எங்கன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட்டம் கூட்டமா கும்பல் கும்பலா வந்துட்டு ஃபிளைட் புக் பண்ணி அவருக்காக வந்துட்டு ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஓட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு போகும். இப்ப நான் சொன்னதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும், முக்கியமான சில ஓட் லிஸ்ட் ஓட்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பல்கா வந்துட்டு அவர் அள்ளி இருக்கிறாரு. டிஎம்கேல இருந்தும் சரி, ஏடிஎம்கேல இருந்தும் சரி, இல்ல மற்ற பிற கட்சிகளுடைய பல்க் ஓட்டர்ஸ் எல்லாத்தையுமே பல்க் ஓட் வங்கிகளை வந்துட்டு அவர் வந்துட்டு வாங்கியிருக்கிறாரு. இதுல இந்த பரம்பரையா கோர் ஓட்டர்ஸ்னு சில இருப்பாங்க. இந்த ஒரு 2 ஜெனரேஷனுக்கு முந்தின ஓட்டர்ஸ், ஒரு 70 வயசுக்கு மேல, ஒரு 45 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த கோர் ஓட்டர்ஸ் பரம்பரையா இல்ல ஏதோ ஒரு வகையில வந்துட்டு ஒரு சில ஸ்பெசிபிக் கட்சியால தன்னுடைய குடும்பம் வந்துட்டு ஏதோ ஒரு வகையில வந்து நன்மை வாங்கியிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க பாத்தீங்கன்னா யார் என்ன சொன்னாலும் அந்த கட்சிக்காக தான் தன்னுடைய ஓட்டை வந்துட்டு போடுவாங்க. அவங்களுடைய ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். அதை தாண்டி மேபி அந்த வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு இந்த கரண்ட் ஜென்ரேஷன் பையனுடைய ஓட்டோ, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடைய ஓட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்பிளிட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஓட்டர்ஸ் தான் வந்துட்டு தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதை வந்துட்டு அதுதான் அவருடைய என்ன சொல்றது வெற்றி அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். டிசைடிங் ஃபேக்டரா, டிசைடிங் அத்தாரிட்டியா பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் இருப்பாங்க, சொல்ல முடியாது. அந்த தொங்கு சட்டமன்றம் வர்றதுக்கான வாய்ப்பும், தொங்கு ஆட்சி வர்றதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு. இவர் கிங்கா இல்ல கிங் மேக்கரா அப்படிங்கிறது ஆஃப்டர் ரிசல்ட் தான் தெரியும். பட் ஒரு விஷயம் வந்துட்டு நிதர்சனம், இந்த மே 4ஆம் தேதி அவருடைய ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம், அதாவது தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் டோட்டல் இந்தியாவுமே தமிழகமே வந்துட்டு ஷாக் ஆகும் தளபதி விஜய் அவர்களுடைய ரிசல்ட்டை பார்த்து. அப்படிங்கிறத வந்துட்டு நான் ஸ்ட்ராங்கா வந்துட்டு எவிடென்ட்டா நான் நம்புறேன். எதற்கான அவர் மேல இவ்வளவு அலிகேஷன்ஸ் வச்சும் சில அலிகேஷன்ஸ் உண்மையாகவே இருந்தாலும் அதையும் தாண்டி அவருக்கு மக்கள் ஏன் ஓட்டு போடணும் அப்படிங்கிறத வந்து ரிசல்ட் முடிவு பண்ணும். ஏன் இவர் மேல நம்பிக்கை வைக்கணும் அப்படிங்கிறதையும் ரிசல்ட் முடிவு பண்ணும். அது இல்லாம வந்துட்டு 234 தொகுதிகள்ல நிக்கிறதுக்கு உங்ககிட்ட வேட்பாளர் இருக்காடான்னு ஏகப்பட்ட கட்சியை சேர்ந்த பிரபலங்கள் கேட்டுட்டு இருக்கிறப்போ 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் நிக்க வச்சாரு. ஒருத்தர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஜம்ப் அடிச்சிட்டாரு. விட்டுருங்க, அவங்களே சொல்லிட்டாங்க அந்த துரோகியை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி. 233 தொகுதிகள்லையும் வேட்பாளர்கள் நிக்க வச்சாங்க. அந்த ஒரு எடப்பாடி தொகுதியிலையுமே பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவா இன்னொரு சுயேட்சை வேட்பாளர் வந்துட்டு இவங்களுடைய ஆதரவு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த 234 பேரையும் ஆதரவு அளிச்சு வந்துட்டு அவர் பிளான் பண்ண மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் 2 வாட்டி போயிருந்தாருன்னா இன்னைக்கு இந்த ரிசல்ட் வந்துட்டு வேற மாதிரி ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கும். இது எல்லாமே ஒரு டிசைடிங் ஃபேக்டரா வரக்கூடிய வாய்ப்பு விஜய் அவர்களுக்கு நிறைய இடங்கள்ல இருக்கு. அட் த சேம் டைம் அவர் மட்டும் பிளான் பண்ண மாதிரி அந்த கரூர் ஸ்டாம்பைட் இஷ்யூ மட்டும் வராம இருந்திருந்தா இன்னைக்கு அவர் வந்து ஆட்சி கட்டில உட்கார்ற அளவுக்கு வந்துட்டு மக்கள் தூக்கி கொண்டு போய் வச்சிருப்பாங்க. வை பிகாஸ் அந்த கோர் ஓட்டர்ஸ் பாத்தீங்கன்னா நான் ஏன் இவருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. அவரே என்னை பார்க்கறது கூட வரல, அவரே வந்து இந்த மாதிரி ஒரு பிளாக் மார்க் ஆகி போச்சுல, அப்புறம் எப்படி இவருக்கு நான் போடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஸோ அந்த மக்கள் கிட்ட இருந்து அந்த கோர் ஓட்டர்ஸ் கிட்ட இருந்து அந்த கனெக்டிவிட்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போயிருக்கும். அதனால அந்த ஓட்டு வங்கி பாத்தீங்கன்னா அந்தந்த ஸ்பெசிபிக் பார்ட்டிஸ்க்கு தான் வந்துட்டு போகும். ஸோ இதுதான் இதை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் போயிட்டு இருக்கு. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் அவங்களுடைய 233 எம்எல்ஏக்களையுமே வந்து பாத்தீங்கன்னா பனையூருக்கு வர வச்சு ஒரு வெள்ளை பேப்பர்ல வந்துட்டு கையெழுத்து போட வச்சிருக்காங்க. இது எல்லா கட்சியிலுமே நடக்கிறது. இதை வந்துட்டு பெருசாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. சில கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் இங்க தான் ப்ராப்பரா வரணும், நீங்க ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ கரெக்டா வந்துட்டு இங்க வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பா ஜெயிக்கிற எம்எல்ஏஸ் யாருமே வந்துட்டு என்னுடைய அனுமதி இல்லாம வேற எங்கேயுமே நீங்க போகக்கூடாது, கரெக்டா இங்க வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னா வந்து கூவத்தூர்ல வந்துட்டு 2016, 17 காலகட்டங்களில் என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தமிழக மக்கள் எல்லாருக்குமே வந்துட்டு தெரிஞ்சது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் யாருக்கும் நடந்துடக்கூடாது. யாருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே எண்ட் ஆஃப் த டே வந்து பணத்துக்காக ஓடுறவங்க தானே. பணம் யாரை வேணா என்ன வேணா பண்ணணும். ஸோ அந்த விஷயம் வந்துட்டு ஏதோ தன்னுடைய எம்எல்ஏக்களுக்கு நடந்துச்சுன்னா அவங்க மனசு மாறிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப ஸ்மார்ட்டா வந்துட்டு இந்த மூவ் பண்ணியிருக்கிறாரு. இந்த விஷயம் ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்டை வந்துட்டு பாருங்க. தம்பி உன்னை நம்பி இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அவரு விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ராதிகா மேடம் கூட வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி ஒரு படத்துல வந்துட்டு இது பண்ணியிருப்பாரு. அதையே இவர் இப்ப ட்வீட் பண்றாரு அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை அவருமே வந்து அவருக்கு தான் ஓட்டு போட்டாங்களா, இத்தனைக்கு அவர் வந்துட்டு பிஜேபியில இருந்த ஒரு ஆளு. ஸோ அவர் வந்துட்டு அவருக்கு ஓட்டு போட்டாங்களா இல்ல வந்துட்டு எதுக்கு இந்த ஒரு ஆதரவு தெரியல. இந்த ஆதரவு ஐயா நீங்க வந்துட்டு இந்த ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி நாள் கொடுத்துருந்தீங்கன்னா கூட உங்களை ரசிக்கிற ஒரு கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. கொஞ்சம் லேட்டு தான் இருந்தாலும்
நிறைய சினிமா செலிபிரிட்டிஸ் எல்லாமே வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு லெவல்ல ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆதரவு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மே 4ஆம் தேதி அன்னைக்கு ரிசல்ட்டா வர்றப்ப தெரியும். ஸோ நான் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த 4 கட்சிகளுடைய கட்சி தொண்டர்களுடைய மைண்ட் செட் அப்படிங்கிறது வந்துட்டு இதுதான். இது மே 4ல வந்துட்டு இன்னும் எவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது தெரியல. நான் சொன்ன மாதிரி என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல மிகப்பெரிய ஒரு கீ பிளேயரா விஜய் அவர்கள் கிங் மேக்கரா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அடுத்து 2 நாள்ல நம்மளும் வந்துட்டு நிறைய ஷாக்கிங்கான நியூஸ்க்கு எல்லாம் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஷாக்கிங்கான டிஸ்கஷன் எல்லாம் வந்துட்டு வெளியே வரும். அது என்னென்ன அப்படிங்கறத வந்து நம்மளும் வந்துட்டு தொடர்ந்து பேசலாம். மறக்காம இந்த வீடியோக்கு வந்துட்டு லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு ஷேர் பண்ணி என்னுடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பாய்.